ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் துர்கா டெய்லி டைரிஸ். காலையில் 6 மணிக்கு அலாம் வச்சு அடித்து பிடிச்சி எப்படியோ நான் 6:15க்கு பெட்லேருந்து ஏஞ்சி வெளியே வந்துட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்ச் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நம்மள மாதிரி நிறைய மாம்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் இருப்பீங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீடு, ஹஸ்பண்டு, அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கு, குழந்தைங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கும். பட் நம்மளோட ஹெல்த் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் தான் இருக்கும். அதோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்மளோட அம்மாக்கள் தான். அவங்க ஜென்ரேஷனில் அவங்கள பார்த்துக்கவே இல்லை அவங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வருது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இப்போ தான் ரொம்பவே தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன சேஞ்சஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் தான் இந்த சேலஞ்ச். அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காலையில் காஃபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நட்ஸை சாப்பிட்டுட்ருக்கேங்க. அப்புறமா ஒரு 6:45 மாதிரி கிச்சனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை கடன்னு ஆரம்பிச்சிடும். டைமும் டக்குன்னு ஓடிடுங்க. இந்த சேலஞ்சில் நான் ஃபாலோ பண்ணுற பெரிய சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் பேலன்ஸ்டு கார்ப் இருக்கணுங்கிறது தான். இப்போ சோஷியல் மீடியாலே பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஃபைபர் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ராசஸ் ஃபுட் எவ்வளோ அவாய்ட் பண்ணணும்னு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடிகிற மாதிரி தான் நான் ஒரு மீல் பிளான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அகரன் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 to 8க்குள்ளே ஏஞ்சிக்குவான். நம்ம என்ன தான் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம குழந்தைங்க ஏஞ்சி வரப்போ ஃபஸ்ட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. எங்கள் வீட்லேயும் அதே கதை தான். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு வந்து அகரன் கூட கொஞ்சம் நேரம் உட்காருவேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ப்ரஷ்லாம் பண்ணி அவனை ரெடிலாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கிச்சனுக்கு போவேன். போனதும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹனி, லெமன், அப்புறமா வந்து சுடுதண்ணி போட்டு அதுதான் காலையில் ட்ரிங்காக குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு நான் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணி ரெடி பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் என்னெல்லாம் சமைக்கலாம், இது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும் நமக்கு. பட் நீங்கள் ஒரு தடவை முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் நமக்கு டைம் சேவ் ஆகுங்க. அது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சுது. ஸோ நான் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு காலையில் சாப்பாடு, மதியம், லன்ச் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பாசிப்பருப்புலாம் போட்டு பொங்கல் வச்சேன். அதுக்கு வந்து காய்கறிகள் என் வீட்டில் இருக்கிற என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் வந்து ஒரு சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தேவை. அதுக்கு வந்து எக்கு அவிச்சிக்கலாம். பட் கோகுல் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் எக்ஸ்பர்ட். ஸோ அவர் வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்காக பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்போம், ஆலிவ் ஆயில் தான், அவ்வளோதான். அதிலே வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எங்களோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாமே ப்ராப்பராக பேலன்ஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா நான் லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அகரனை குளிக்க வச்சு அழைச்சிட்டு வந்து அகரனுக்குமே இதே பேலன்ஸ்டு மீல் தான் நாங்கள் கொடுப்போம். கொஞ்சம் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணி ப்ரோட்டீன் சாப்பிட்டாலே அவனுக்கும் ஃபில் ஆகிடும். ஸோ ஓரளவு கம்மி பண்ணி அவனுக்கும் காலையில் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவரையும் கிளப்பி நாங்களும் பார்த்திங்கன்னா ஜிம் போக போகிறோம். ஸோ சேலஞ்சில் வந்து அடுத்ததாக மெயினாக இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது உடலில் அசைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஜிம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிம்முக்கும் கிளம்பிட்டோம். ஏதோ 9:15 மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பினோன்னா அகரனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிடுவோம். பக்கத்துலவே தான் ஸ்கூலு. இனிஷியல் டேஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாவே பண்ணுறான்னு சொன்னாங்க. ஸோ அகரனை ஸ்கூலில் விட்டுட்டு அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி நாங்கள் எங்களோட ஜிம்மை ரீச் ஆகிடுவோம் ஒரு 9:45 மாதிரி. அப்புறம் ஜிம்மில் பார்த்திங்கன்னா டே 1ங்கிறனால கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ ஸ்டைல் ட்ரைனிங்காக எல்லாத்தையுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:45லேருந்து 10:45 வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஜிம்லேருந்து வெளியே வந்தாலே நமக்கு கபகபான்னு பசிக்கும். ஸோ ஜிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக் வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த முஸ்லி. இந்த முஸ்லியை வந்துட்டு 1/2 2 பேரும் பாதி சாப்பிட்ருவோம். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெம்பு ஏற்றிடுவோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஃபிட் செக் பார்க்கலாமா? ஸோ ஓகே, இப்போது கரண்ட்டாக என்னோடய வெயிட் இவ்வளோ இருக்குது. என்னோடய ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்த வெயிட், அதாவது நான் 61 அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன். என்னால் போகவே முடியல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு போகணுங்கிறது தான் என்னோடய மெயின் சேலஞ்சே. பார்ப்போம். அண்டு பார்த்திங்கன்னா இந்த பெல்லி எல்லாமே குறைஞ்சிச்சு. ப்ரெக்னென்சி இனிஷியல் டேஸில் வந்துட்டு நல்லாவே குறைஞ்சிச்சு. பட் அகெயின் அதுக்கப்புறமா பெல்லி போட்டுருச்சு. இந்த ஆர்ம் ஃபேட் எல்லாமே இருக்குது. சரி, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம கிராஜுவலாக தான் குறைக்க போகிறோம். எப்படி குறையுதுன்னு பார்க்கலாம். 11:15க்கு நான் கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு சாதம் எல்லாம் வடிக்கிறது எல்லாமே நான் அப்போ தான் செய்வேன். எங்களுக்கு ரெட் ரைஸ், அகரனுக்கு ஒயிட் ரைஸ் எல்லாமே தனித்தனியாக போட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். அண்ட் மிட் மார்னிங் ஸ்நாக்காக வந்து
நான் இன்றைக்கி கார்னும் ட்ராகன் ஃப்ரூட்டும் அகரனுக்குமே இதான் ஸ்நாக்காக கொடுத்துருந்தேன். அதே தான் நானும் சாப்பிட்றேன். அப்புறமா வந்துட்டு இந்த நேரம் டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மோர் குடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த சேலஞ்சில் ஹைட்ரேஷனுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு அகரனை பிக்கப் பண்ண போகலாமா? அப்புறமா அகரனை பிக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்டு 12:30 ரீச் ஆகிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 12:45 1 மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோகுல் வந்து சிக்கன் செஞ்சார். லஞ்சுக்கு ப்ரோட்டீனுக்காக வந்து சிக்கன் செய்கிறோம். இந்த சிக்கன் வந்து நிறைய எண்ணெய்லாம் கிடையாதுங்க. ஒரு 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிருப்போம். அண்ட் சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா குக்காகி வந்துடும். அவ்வளோதான் ப்ரோட்டீனுக்கு. இப்போ எங்களோட லஞ்ச் பிளேட் பார்த்திங்க அப்படின்னா ரெட் ரைஸ், வெஜிடபிள் சாம்பார், பீட்ரூட், பொட்டேட்டோ அண்ட் சிக்கன். ஸோ இதில் வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்டு இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரைஸ் இன்டேக் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் லஞ்ச் முடிச்சுட்டு அகரனே கொஞ்சம் தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த சேலஞ்சில் தூக்கமும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம பாடி ரெக்கவர் ஆகணும்னா கண்டிப்பாக ரெஸ்ட்டும் தேவை தான். ஸ்நாக்குக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ட்ரிங்க்குக்கு பார்த்திங்கன்னா நான் காஃபிக்கு பதிலாக ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டோட பவுடர் பண்ணி சேல் பண்ணாங்க. நான் அந்த பேக் தான் வாங்கியிருக்கேன். அதுதான் வந்துட்டு ஈவினிங் காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். 5:30க்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட கான்டென்ட் க்ரியேஷன், அதாவது ஷூட்டிங்கு, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா செக் பண்ணுறது, வீடியோஸ் லைவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு 1.5 மணி நேரம் சில வேலைகள் அப்படியே ஓடிடும். அகரன் என்னோட அம்மா பார்த்துக்குவாங்க. இந்த எல்லா வேலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 6:30க்கு மேலே பார்த்திங்கன்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கிச்சனுக்குள்ளே போயிடுறேன். அண்ட் டின்னர் பார்த்திங்கன்னா 7 மணிக்குள்ளே சாப்பிட்ணுங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ என்னால் எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ண முடியல. பட் எவென்ச்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நானும் எல்லாத்தையும் ப்ரீபோன் பண்ணி 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்ணுன்னு தான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ 7 மணிக்குள்ளாடி நான் கிச்சனுக்கு போய் டின்னர் செய்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஃபில்லிங்காக செய்யணும். அப்போ தான் நைட்டு அகரன் தூங்குற வரையும் நமக்கு பசிக்காது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜி மாதிரி பண்ணுறேன். அண்ட் ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா நான் வெறும் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபேன்சியாலாம் இல்லைங்க, வெறும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டாலே போதும், நமக்கு தேவையான கண்டென்ட் கிடச்சிடும். ஸோ இன்னையோட செக்லிஸ்ட்டில் நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டே 1 கம்ப்ளீட். இந்த ஜேர்னி பர்ஃபெக்டாக இருக்காது, பட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பர்ஃபெக்டாக கொண்டு வரதுக்கு தான் நானும் டெய்லியும் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணவும் செய்கிறேன். அதுதான் என்னோடய கோல். ஸோ நீங்களும் Jan 1 மண்டே நெக்ஸ்ட் மந்த்லாம் வெயிட் பண்ணாமல் நாளைக்கே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட இந்த 100 days ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ், ஹெல்த்தி மீல் ஐடியாஸ், டிப்ஸ் எது இருந்தாலும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய்.